நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் எக் புர்ஜியும் வந்துட்டு பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சப்பாத்தி வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. கடையில் தான் மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன், இன்னும் வீட்டில் வந்து அரைக்கலை. இங்கே வந்து கோதுமை காய போடுறதுக்கு இடம் இல்லை, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ சப்பாத்தி மாவு கூட லைட்டாக வந்து ஆயிலும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா, நல்லா அடித்து பிசைஞ்சோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. எப்போ எக் புர்ஜி பண்ணுற வரைக்கும் மட்டும் இதை ஊற விட்டுறலாம். இப்போ வந்து கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு பூனைக்குட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு திருடிட்டு போய்கிட்டு இருக்கா. சொல்லப்போனால் நான் பார்க்காதப்பலாம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக செஞ்சோம் அப்படின்னா கோதுமை மாவை வேண்டது காப்பாற்றலாம். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கிடையிலே ஒரு 5 முட்டையை மட்டும் நான் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன், ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இல்லையா, அதனால. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிளகுத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்கல. லாஸ்ட்டாக வந்து இந்த ஆரிகனோ வீட்டில் இருந்ததுனால நான் சேர்க்குறேன். டோட்டலி அது ஆப்ஷனல் தான். கையோட சைட் பை சைடாக வந்துட்டு நான் சப்பாத்தியும் போட்டுட்டு அது கூட எக் புர்ஜி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நம்ம பன்னீர் புர்ஜியும் செய்யலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்த மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கிடந்தது இல்லையா, அதையும் விளக்கி வச்சு விட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து வேலை அவ்வளோதான். இனி வந்துட்டு பால் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டிய வேலை தான். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.